வணக்கம் ராமு. கடந்த வாரம் உனக்கு தலைவலி என்று கூறினர். இப்பொழுது எப்படி இருக்கிறது? நான் நலமாக உள்ளேன். கடந்த வாரம் பள்ளியில் ஆசிரியர் என்ன கற்பித்தார்? ஆம், நானே கூற வேண்டும் என எண்ணினேன். கடந்த வாரம் நாங்கள் விளையாட்டு தொடர்பாக படித்தோம். விளையாட்டு தொடர்பாகவா? அப்படி என்ன படித்தீர்கள்? நாங்கள் காற்பந்தை பற்றி நிறைய படித்தோம். 18ஆம் நூற்றாண்டில் இங்கிலாந்தில் பல பள்ளிகள் மற்றும் கல்லூரிகளில் தனித்துவமான விதிகள் கொண்ட பல வகையான காற்பந்து விளையாடப்பட்டது. இந்த விளையாட்டுக்களை ஒரே வடிவமைப்பில் கொண்டு வர 1863இல் இங்கிலாந்து காற்பந்து சங்கம் நிறுவப்பட்டது. அதுவே நவீன காற்பந்தின் பிறப்பாக கருதப்பட்டது. எனக்கும் காற்பந்து பற்றி நிறைய தகவல்கள் தெரியும். ஆனால் நீ கூறியது எனக்கு ஒரு புதிய தகவல். சரி, அப்படி என்றால் உனக்கு தெரிந்ததை கூறு. இந்த விளையாட்டின் முக்கிய நோக்கம் எதிர்கட்சியின் பந்தாட்ட குறியிலக்கு கம்பங்களில் அதிக பந்துகளை அடித்து அதிக புள்ளிகளை பெறுவதே ஆகும். இதில் ஓர் அணியில் 11 பேர் விளையாடுவார்கள். அதில் ஒருவர் இலக்கு காவலர் ஆவார். சரியாக கூறினாய். இந்த விளையாட்டில் நாம் பந்தை காலால் உதைத்து தலையை கொண்டு தட்டி அல்லது உடலால் தள்ளி மட்டுமே விளையாட முடியும். கைகளை பயன்படுத்த முடியாது. ஆம் சீதா, ஆனால் நீ ஒன்றை மறந்துவிட்டாய். இந்த விளையாட்டில் நாம் எதிர்க்கட்சி வீரரை தடுத்து நிறுத்தலாம், ஆனால் தாக்கக்கூடாது. உண்மைதான். நாங்கள் படித்த மேலும் சில தகவல்களை இந்த தாளில் எழுதியுள்ளேன். மறவாமல் படித்துவிடு. இப்பொழுது நேரமாகிவிட்டது. நாளை சந்திப்போம். சரி சீதா, உன் உதவிக்கு நன்றி.